கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எரேமியா 31 அதிகாரம் 31 வசனம். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு புதிய உடன்படிக்கை என்பதே. தம்முடைய ஜனங்களான இஸ்ரவேல் மற்றும் யூதா ஜனங்கள் கீழ்ப்படியாமல் தனக்கு விரோதமானபடியால் அவர்கள் மிகுந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கும்போது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அளவற்ற அன்பினால் அவர்களோடு கூட புதிய உடன்படிக்கையை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த புதிய உடன்படிக்கை எப்படியாக இருக்கும் என்பதையும் கர்த்தர் சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கையில் கர்த்தர் நியமங்களை, பிரமாணங்களை, கட்டளைகளை கொடுத்து அவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஜனங்களோ அதற்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் என் பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தை தங்கியிருக்கும்படியாக தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி புதிய உடன்படிக்கையை நம்முடனே ஏற்படுத்தியிருக்கிறார். புதிய உடன்படிக்கை இயேசுவுக்குள்ளாக பூரணமடைகிறது. நாம் தேவனுடைய புதிய உடன்படிக்கையில் நிலை கொண்டு நிற்கும்படியாக இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினார். நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனமும் கூட இயேசுவின் பிறப்பில் நிறைவேறுகிறது. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களோடு கூட புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியாக நீர் கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் தொடர்ந்து கிருபையில் வளரும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.